கிட்ட பிடிக்கணும். அந்த பக்கம் ஒரு ஆள், இந்த பக்கம் ஒரு ஆள். சரியா? அணைச்சா மாதிரி பிடிக்கணும். கொஞ்சம் இப்படி வெளியில் வச்சுருங்க. வெளியில் வச்சு தாலாட்டு பாடி ஆட்டணும். பாட்டு பாடியே ஆகணும், வேறு வழியே கிடையாது. சரியா? ஸ்டார்ட். அது உங்கள் 2 பேருக்குள்ள சௌகரியம். நீங்கள் யார் பாடினாலும் சரி. நாங்கள் என்ன உங்களுக்கு என்ன ஜீ தமிழ் அனுப்ப போகிறோமா இல்லை ஏர்டெல் சூப்பர் சிங்கர் அனுப்ப போகிறோமா? ஒன்றும் கிடையாது. ஆனால் பாடணும், அவ்வளோதான். பாடினா முடிச்சிடுவேன், நான் வேலை இருக்குது. எனக்கு தெரியாது. உங்கள் பேபி கிட்ட கேளுங்க வேணும்னா. என்னம்மா இப்படி கலாய்க்கிறாரு? சீக்கிரம் சீக்கிரம் ஏதாவது பாடுங்க. பாடினா தான் முடிப்பேன். பாடணும், பாடினா தான் முடிப்பேன். ஏதாவது பாட்டு பாடணும். லீட் எடுத்து கொடுக்குறாங்க பாரு, லீட் எடுத்து கொடுக்குறாங்க பாரு, பிடிச்சிக்கோ. பாடுங்க. அத வாங்கியாவது பாடு. இப்படி ஏத்த இறக்கமா குழந்தைய ஆட்டினா குழந்தைக்கு வர விழுந்துடும். அப்புறம் இல்ல, இதுல கூட விஷத்தை பத்தியா? மாமே அவங்க அண்ணன், அத்தை உன் தங்கச்சி. மாமே அடிச்சாலும் மல்லிப்பூ சண்டால, அத்தை அடிக்கிறது அரளிப்பூ. ஏன்னா அத்தை விஷமா. தாலாட்டுல எவ்வளவு வச்சிருக்கீங்க பாருங்க. கோயம்புத்தூர் குசும்புன்றது. ஓ, இத்தோட முக்தி கொள்ளலாம் இல்ல, பாடணும். நீங்க பாடணும். ஏன் வாங்கி பாடுங்க. பாடினாதான் அவங்க பாட்டாங்க. அவங்க பாட்டின்ற மாதிரி அவங்க பாட்டாங்க. அவங்க பாட்டி அவங்க பாடிட்டாங்க. நீங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் பாடணும். பாடினாதான் முடிப்பேன். சீக்கிரம், டைம் ஆகுது எனக்கு. தேவர் மகன்ல சொல்ல பாரு.